திருவெண்ணைநல்லூர் அருகே பள்ளி மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று பேருந்து சேவையை சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே எரலூர் ஊராட்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் தங்கள் கிராமத்திலிருந்து திருவெண்ணைநல்லூர் அரசு கலைக்கல்லூரி வரை பேருந்து இயக்கப்பட வேண்டும் என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து இன்று திருக்கோவிலூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி விழுப்புரத்திலிருந்து எரலூர் வழியாக திருவெண்ணைநல்லூர் அரசு கலைக்கல்லூரி வரை பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் பேருந்துக்கு ஆரத்தி எடுத்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்துக்கு மலர் தூவி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி, இந்த அரசு மக்களுக்கான அரசு என்றும் மக்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். சின்னமனூர் அருகே வாழை நாரிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இயற்கையான முறையில் தயாரித்து ஜமீன் பிரபு என்பவர் விற்பனை செய்து அசத்தி வருகிறார். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள கரிச்சிப்பட்டி கிராமத்தில் கவின் எக்கோ கிரீன் ப்ராடக்ட்ஸ் என்ற நிறுவனத்தை ஜமீன் பிரபு என்பவர் நடத்தி வருகிறார். இவர் கடந்த 4 ஆண்டுகளாக வாழை மரத்தில் வீணாக்கும் வாழை மட்டைகளை வைத்து 100% இயற்கையான முறையில் பொருட்களை தயார் செய்து விற்பனை செய்து சாதனை படைத்து வருகிறார். வாழை நாரிலிருந்து மிதியடி, டேபிள் மேட், பெண்கள் பர்ஸ், சமையல் கூடை, பூக்கூடை உள்ளிட்ட பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயார் செய்து வருகிறார். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் வாழை மட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்கள் இயற்கையான முறையில் உள்ளதால் ஆர்வத்துடன் பொதுமக்கள் வாங்கி செல்கின்றனர். வாழை மரம் வேஸ்ட் ஆகிடும், தீ வச்சு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி வாழை மரங்களை விவசாயிகிட்ட நாங்கள் கலெக்ட் பண்ணி அதிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தி பண்ணுறோம். ஸோ எங்களுடைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாங்கள் வாழை நார்லேருந்து பேக்ஸ் பண்ணுறோம், பேஸ்கெட்ஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி விண்டோ ஸ்க்ரீன்ஸ், டேபிள் ரன்னர்ஸ், ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருட்கள் உற்பத்தி பண்ணுறோம். எங்கள் பொருளில் எஸ்பெஷலி என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அந்த வாழைநார் பொருட்களில் உங்களுக்கு வாழைநார் பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த ஒரு கெமிக்கல் கிடையாது, லெதர், பிளாஸ்டிக்ஸ் கிடையாது. முழுக்க ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்டு, ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டான ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறேன்னு ஒரு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் மண்ணில் போட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக மக்கக்கூடியது. ஸோ அதை தீயிட்டு கொளுத்துறோம் அப்படின்னா அது பொல்யூஷன் ஃப்ரீ உள்ள ஒரு மெத்தடாக ஒரு பொருளாக அந்த பொருள் இருக்குது. கோவை 1998 குண்டுவெடிப்பை தழுவி எடுக்கப்பட்ட பாய் திரைப்படம் தொடர்பாக தனக்கு மிரட்டல் வருவதாக அத்திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான ஆதவா ஈஸ்வரா கோவை மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்தார். 1998 ஆண்டு கோவையை உலுக்கிய தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் பாய் ஸ்லீப்பர் செல். இத்திரைப்படம் வருகின்ற ஆகஸ்ட் 8 தமிழகத்தில் திரையிடப்பட உள்ளது. இந்நிலையில் அத்திரைப்படத்தில் தயாரிப்பாளரும் கதாநாயகனுமான ஆதவா ஈஸ்வரா பாய் திரைப்படம் தொடர்பாக தனக்கு மிரட்டல் வருவதாக கூறி கோவை மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்தார். இத்திரைப்படத்தின் ட்ரெய்லர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. இது தொடர்பாகவும் திரைப்படம் தொடர்பாகவும் கோவை காவல்துறையினர் சார்பாக தன்னிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் இத்திரைப்படம் தொடர்பாக போன் காலில் மிரட்டல் விடுவதாகவும் அதன் காரணமாக கோவை மாநகர காவல் ஆணையரை சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இன்னைக்கு இங்கே கமிஷனர் சார்ட்ட லெட்டர் கொடுக்க வந்தேன். ஸோ எனக்கு நிறையா த்ரெட்டனிங் கால்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அன்வான்டான கால்ஸ். ஸோ அது ரிலேட்டடாக கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்திருக்காங்க. கோயம்புத்தூர். ஆமாங்க. ஒரு சார்பப்பட்ட ஒரு ஆளுக்கு கால் பண்ணி த்ரெட்டன் பண்ணிட்டுருக்காங்க, படம் எப்படி ரிலீஸ் பண்ணிடுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்காக நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு நான் அட்டென்ட் பண்ணுறேன். ஒரு கால் வந்ததுங்க, அப்புறம் நான் அட்டென்ட் பண்ணுறதில்ல. அப்புறம் லாஸ்ட் டைம் ப்ரெஸ் அரேஞ்ச் பண்ணார்ல சாருக்கும், அவருக்கும் கால் பண்ணி கேட்டிருக்காங்க. என் நம்பர் எப்படி கிடச்சதுன்னு தெரில, பட் கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி எதுக்காக பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது எந்த மதத்தையும் புண்படுத்துகிற மாதிரியான படங்கள் இது கிடையாது. ஆக்சுவலி என்கொயரி பண்ணாங்க, என்னென்ன என்கொயரி பண்ணாங்க, என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தை பற்றியான ஃபுல் ஸ்கிரிப்ட் என்னன்னு கேட்டாங்க. ஸோ யாராவது ரியல் கேரக்டர்ஸ் எதாவது வச்சுருக்கீங்களா, ஏன்னா இது சென்சிட்டிவான இஷ்யூனால இந்த படத்தில் யாரை பற்றியும் நம்ம பேசல. 98 பிளாஸ்ட்டை பற்றி எதுவுமே நம்ம காமிக்கல. 98ல் ஒரு சின்ன ஒரு பாட்டு மட்டும்தான் இருக்குது. பட் அதுக்கும் இந்த பாம் பிளாஸ்ட் இந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஆமாம், நான் அன்றைக்கே சொன்னேன்ல, பாய்னா இப்போ லைக் ஜீன் கூட நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் கூப்பிட்றாங்க. அது மாதிரி ஒரு ஹெட்டை பாயின்னு கூப்பிட்றாங்கல்ல, அவ்வளோதான், சிம்பிள்.
சிவகங்கை அருகே விவசாயியின் தலையை வெட்டி தனியாக இருசக்கர வாகனத்தில் எடுத்து சென்ற வழக்கில் ஏவன் குற்றவாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டார்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் சோனைமுத்து. இவரது குடும்பம் மதுரையில் வசித்து வரும் நிலையில் இவர் மட்டும் தனியாக 7 ஆண்டுகளாக நாட்டார்குடியில் தங்கி விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த மாதம் 20ஆம் தேதி பிற்பகலில் வீட்டு திண்ணையில் சோனைமுத்து அமர்ந்திருந்த போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சோனைமுத்துவை அரிவாளால் வெட்டி தலையை மட்டும் எடுத்து சென்று தப்பியுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் விவசாயி சோனைமுத்துவை கொலை செய்தது நாட்டாக்குடியைச் சேர்ந்த சமயத்துறை மற்றும் சிங்கமுத்து என்பது தெரியவந்தது. இந்த வழக்கில் 2வது குற்றவாளியான சமயத்துறையை ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள நிலையில் சிங்கமுத்து கடந்த 2 வாரங்களாக தேடி வந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். வரதட்சணை கேட்டு தன்னை அடித்து கொடுமைப்படுத்திவிட்டு திருமணமான பெண்ணை 2வதாக திருமணம் செய்த கணவர் மீது பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சேர்ந்த மெக்ராஜ் என்பவருக்கும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த சலாம் புகாரி என்பவருக்கும் கடந்த 2003ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்று தற்போது ஒரு மகன் உள்ளார். இந்நிலையில் சலம் புகாரி தனது மனைவியிடம் தொடர்ந்து வரதட்சணை கேட்டு அடித்து சித்திரவதை செய்து வந்துள்ளார். இதனால் பெரியகுளத்தில் உள்ள தனது தந்தை வீட்டில் மெக்ராஜ் வசித்து வந்துள்ளார். இதனிடையே சலம் புகாரி கடந்த 2022ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த ஏற்கனவே திருமணமான தஸ்னிம் என்ற பெண்ணை 2வது திருமணம் செய்து கொண்டுள்ளார். இதனால் மெக்ராஜ் தனது கணவர் மீது காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்தார். இதனால் கணவர் சலம் புகாரி மற்றும் தஸ்னிம் ஆகியோர் தன்னை கடுமையாக தாக்கி வீட்டிலிருந்து 37 சவரன் நகை, பணம் ஆகியவற்றை எடுத்து சென்று விட்டதாகவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் வேதனை தெரிவித்தார். எனவே தனது கணவர் மற்றும் அவரின் குடும்பத்தார் மீதும் தஸ்னிம் மீதும் கடும் நடவடிக்கை எடுத்து தனது நகை பணத்தை மீட்டு தரும்படி கோரிக்கை வைத்துள்ளார். ஆம்பூரில் திருமண அழைப்புதல் வைப்பது போன்று நடித்து வீட்டில் தனியாக இருந்த தாய் மகளை கத்தியை காட்டி மிரட்டி 40 சவரன் தங்க நகை மற்றும் 5 லட்சம் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சிக்குட்பட்ட முகமதுபுரா மசூதி 2வது தெருவை சேர்ந்தவர் முபாரக் பாஷா. இவர் ஃபேன்சி ஸ்டோர் நடத்தி வரும் நிலையில் நேற்று முபாரக் பாஷா தனது கடைக்கு சென்றபோது அவரது வீட்டில் மனைவி சுல்தானா மற்றும் மகள் இருவரும் தனியாக இருந்துள்ளனர். இதனை அறிந்த பர்தா அணிந்து வந்த மர்மநபர் முபாரக் பாஷாவின் வீட்டிற்கு சென்று திருமண அழைப்பதில் வைப்பது போன்று வீட்டினுள் சென்றுள்ளார். அப்பொழுது சுல்தானாவின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி நகை மற்றும் பணத்தை கேட்டுள்ளார். அப்பொழுது சுல்தானாவின் மகள் கத்த முயன்ற போது அவரது வாயில் துணியை வைத்து அடைத்து அறையில் போட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து வீட்டில் அறையில் இருந்த பீரோவை உடைத்து சுல்தானா தனது மகள் திருமணத்திற்காக வைத்திருந்த 40 சவரன் தங்க நகை மற்றும் 5 லட்சம் பணத்தை அந்த நபர் கொள்ளையடித்து சென்றுள்ளார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சோதனை நடத்தி அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி மேட்டுத்தெரு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட ஆசிரியரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட மேட்டுத்தெருவில் செயல்பட்டு வரும் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் தமிழாசிரியர் செந்தில் குமரவேல். இவர் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளிடம் தவறான முறையில் நடந்து கொள்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவிகள் குழந்தைகளுக்கான உதவி மைய எண்ணிற்கு அழைத்து புகார் தெரிவித்ததன் பேரில் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தமிழாசிரியர் செந்தில் குமரவேல் மாணவிகளிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து செந்தில் குமரவேலுவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதிமுக ஒன்று இணைய வேண்டும், அதுதான் தன்னுடைய நிலைப்பாடு என்று ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் கருத்து தெரிவித்துள்ளார். சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த பின்பு ஓபிஎஸ் மகன் ஓ.பி. ரவீந்திரநாத் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தமிழக அரசியலில் மிகப்பெரிய வெற்றிடம் உள்ளதாக கருதுவதாகவும் தனி கட்சி தொடங்குவதாக வந்த தகவல் உண்மை இல்லை என்று மறுப்பு தெரிவித்தார். மேலும் தன்னுடைய நிலைப்பாடு அதிமுக ஒன்று இணைய வேண்டும் என்றுதான் என்று விளக்கமளித்து பேசினார். என்ன நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் இந்த அதிமுகவை ஆரம்பித்தார். அதன் வழியில் தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் வழிநடத்தினார்கள். இந்த மிகப்பெரிய 2 தலைவர்களை நம்பி தான் இன்றைக்கி நம்மளுடைய இயக்கத்தினுடைய தொண்டர்கள் இந்த கட்சியினுடைய ஆணிவேராக விளங்கி கொண்டிருந்தார்கள். ஸோ அந்த தலைவர்களுடைய நோக்கம் என்னவோ
அதன்படி தான் எங்களுடைய பயணம் இருக்கும். எடப்பாடி பழனிசாமியை கையில வைத்துக்கொண்டு பாஜக அதிமுகவை கைப்பற்ற நினைக்கிறதா? ஏன்னா ஏற்கனவே பண்டுட்டி ராமச்சந்திரன் சொல்லியிருந்தாரு பாஜக அதிமுக அழிக்க பார்க்குதுன்னு. உங்களுடைய கருத்து என்ன? இந்த யோகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. திமுக தாவேகான்றது தான் 2026 சொல்லியிருந்தாங்க. சென்னை அடுத்த தாம்பரத்தில் இரவில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர் மீது கார் மோதி சிகிச்சை பெற்று வந்த பெண் உயிரிழந்த நிலையில் நீதி கேட்டு சக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 1 மணி அளவில் தாம்பரம் பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த ராணி என்ற தூய்மை பணியாளர் மீது வேகமாக வந்த கார் மோதியதில் படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி சக தூய்மை பணியாளர்கள் இன்று காலை தாம்பரம் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயிரிழந்த ராணிக்கு நீதி கேட்டும் கார் ஓட்டுநரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவரது குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையில் கத்தியால் குத்தி சிகிச்சை பெற்று வந்த 2வது நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருவாரூர் மாவட்டம் பாண்டக்குடி பகுதியைச் சேர்ந்த சாகுல் ஹமீது என்பவரின் மகன் முகமது ஆதம் என்பவர் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 22 வயது பெண்ணை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பெண் முகமது ஆதாமுடன் பேசாமல் தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 29ஆம் தேதி நள்ளிரவு முகமது ஆதாம் அவரது நண்பர்கள் இருவரை அழைத்து அந்த பெண் வீட்டிற்கு சென்று தன்னிடம் பேசாதது குறித்து கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது பெண்ணின் அண்ணன் கோபிகிருஷ்ணன் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனை சமாதானம் செய்ய முயன்ற நீதிமன்ற ஊழியரான சந்தோஷ்குமார் மற்றும் தட்சிணாமூர்த்தி ஆகிய இருவரை முகமது ஆதாம் மற்றும் அவர்களது நண்பர்கள் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் சம்பவ இடத்திலேயே சந்தோஷ்குமார் உயிரிழந்தார். ஆபத்தான நிலையில் தட்சிணாமூர்த்தி மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து முகமது ஆதாம் உள்ளிட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை மகன் காதலித்து வருவதும் மற்றொரு மகன் குடிபோதைக்கு அடிமையாகி வருவதை தாய் கண்டித்ததால் சகோதரர்கள் இருவரும் தாய் முன்பாக விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் திருவள்ளூர் அருகே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கம்பவார்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் மோகன், ஜெயலட்சுமி. இத்தம்பதிகளுக்கு விக்னேஷ் மற்றும் கணேஷ் என்ற 2 மகன்கள் இருந்து வந்தனர். கணவனை பிரிந்து வாழும் ஜெயலட்சுமியின் இளைய மகன் கணேஷ் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வருகிறார். அதே தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை கணேஷ் ஓராண்டாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. அதேபோன்று மூத்த மகன் விக்னேஷ் நண்பர்களுடன் சேர்ந்து மதுவுக்கு அடிமையாகி வருவதையும் கண்டித்துள்ளார். மகன்கள் இருவரும் தன்னுடைய பேச்சை கேட்காததால் விஷமருந்தை தற்கொலை செய்து கொள்வேன் என தாய் தனது கையில் வைத்திருந்த விஷமருந்தை மகன்கள் முன்பாக அருந்த முயற்சித்துள்ளார். அப்போது மகன்கள் இருவரும் தாயிடமிருந்து விஷமருந்தை பிடுங்கி இருவரும் அருந்தியுள்ளனர். இதனையடுத்து தாயின் அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டு ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இது தொடர்பாக மணவாள நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் தமிழக முதல்வர் திறந்து வைத்த உங்களுடன் ஸ்டாலின் முதல்வர் திட்டத்தின் கீழ் தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் நகரப்பகுதி மக்களுக்கு மகளிர் உரிமை தொகை, மின்சாரத்துறை, வருவாய்த்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை உள்ளிட்ட துறைகளுக்கு நேரடி தீர்வு பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் இந்த முகாமில் திட்டக்குடி நகராட்சிக்குட்பட்ட 1வது வார்டு, 2வது வார்டு மக்கள் தங்களுக்கு தேவையான திட்டத்தில் தங்கள் மனுக்களை பதிவு செய்தனர். தொடர்ந்து இந்த மனுக்கள் 45 நாட்களில் தீர்வு காணப்பட்டு சில மனுக்களுக்கு உடனே தீர்வு காணப்பட்டு பயனாளர்களுக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் விருதாச்சலம் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா மற்றும் வருவாய்த்துறை நகராட்சி ஆணையாளர் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கடன் வாங்கி கொடுப்பதற்கு எப்படி உழைப்பு காட்ட வேண்டுமோ அதேபோல் கடனை திருப்பி செலுத்துவதிலும் உழைப்பு காட்ட வேண்டும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். திருச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க தொழிலாளர் மற்றும் அனைத்து இணைத்துறை அலுவலர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமையில் நடைபெற்றது.
கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ், முதலமைச்சரின் ஆசியுடன் பால்வளத்துறையில் பல்வேறு முன்னெடுப்புகள் நடைபெற்று வருவதாகவும், திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை மக்களுக்கு கடன் வழங்குவது மானியத்துடன் கூடிய கடன் உதவி, கால்நடை பராமரிப்புக்கான வட்டியில்லா கடன், புதிய கறவை மாடுகள் வாங்குவதற்கான சாதாரண கடன் உதவி என விவசாயிகளுக்கு அதிக அளவில் கடன் வழங்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் பால் பொருட்களுக்கான உற்பத்தி பால் பவுடர் 90 மெட்ரிக் டன் அளவு உள்ளது எனவும், கூடுதலாக 90 லிட்டர் அளவு பால் பவுடர் உற்பத்திக்கான பணிகள் நடைபெறுகிறது எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், கடன் வாங்கி கொடுப்பதற்கு எப்படி உழைப்பு காட்ட வேண்டுமோ அதேபோல் கடனை திருப்பி செலுத்துவதிலும் உழைப்பு காட்ட வேண்டும் எனவும் தெரிவித்தார். நாங்கள் பால் விலை 10 நாட்களுக்கு ஒரு முறை விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் வழங்கி வருகிறோம். ஒரு சில இடங்களுக்கு இந்த ஃபெடரேஷனின் பால் அனுப்புவதில் ஏற்படுகின்ற காலதாமதத்திற்காக சில குறைகள் இருப்பதை என்னுடைய கவனத்தில் கொண்டு வருகிறார்கள். அது நிச்சயமாக உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு உள்ள பிரச்சனை தான். அதை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். மற்றபடி பொதுவாக நீங்கள் பார்த்து தமிழ்நாடு முழுவதும் 10 நாட்களுக்கு ஒரு முறை பால படப்பட்டுப்பட செய்து வருகின்றோம். யாருக்காவது அதில் குறை நிறைகள் இருந்தால் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்பதையும் நான் ஒவ்வொரு கூட்டங்களையும் சொல்லிவிட்டேன். குளவி கொட்டியதில் 7 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே செம்பாக்கம் எல்லையம்மன் கோவில் தெரு பகுதியில் சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்குள்ள காளிமனையில் பனை ஓலை ஒன்றில் இருந்த குளவி கூட்டில் பந்து பட்டுள்ளது. தொடர்ந்து கூட்டிலிருந்து பறந்த விஷ குளவிகள் சூழ்ந்து அங்கிருந்த 3 சிறுவர்கள், ஒரு பெண் உட்பட 4 பேரை கொட்டியுள்ளன. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டு பின் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதில் சிகிச்சை பெற்று வந்த செம்பாக்கம் எல்லையம்மன் கோவில் தெருவை சேர்ந்த அர்த்தனேஸ் என்ற 7 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். துணியினால் ஆன ஊஞ்சலில் விளையாடிக் கொண்டிருந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி கழுத்தை இறக்கிய நிலையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மூரார்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் காசிவேல். இவருக்கு 3 பெண் பிள்ளைகளும் 1 ஆண் பிள்ளையும் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2வது மகளான தன்சிகா என்பவர் மூரார்பாளையம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் தன்சிகா தனது வீட்டில் உள்ள துணியினால் ஆன ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்த போது அப்போது ஊஞ்சலில் துணியானது தன்சிகா கழுத்தை சுற்றி இறுக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்து கிடந்துள்ளார். அதை பார்த்து அவரது சகோதரி கத்தி கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் சென்று தன்சிகாவை மீட்டனர். பின்பு தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்கராபுரம் போலீசார் சந்தேகத்தின் பேரில் தன்சிகாவின் உடலை உடற்கூறாய்விற்காக எடுத்து செல்ல முற்பட்ட போது உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உடலை பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர். மோகனூர் அருகே அடுத்தடுத்து 2 வீடுகளில் பூட்டை உடைத்து 20 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தாலுகா அணியாபுரம் ஏசிடி நகரைச் சேர்ந்தவர் சக்திவேல் கால்நடை மருந்து விற்பனை பிரதிநிதியாக இருந்து வருகின்றார். வழக்கம் போல சக்திவேல் வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்கு சென்ற நிலையில் மாலை சக்திவேலின் மனைவி வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த சக்திவேலின் மனைவி வீட்டிற்குள் சென்று பீரோவை பார்த்தபோது அதனையும் உடைத்து மர்ம நபர்கள் அதில் இருந்த 15 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் அதே பகுதியில் தேன்மலர் என்பவரது வீட்டிலும் கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 5 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மோகனூர் காவல் நிலைய போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் முக்கிய தடயங்களை சேகரித்து சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை பகுப்பாய்வு செய்து வரும் நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திராவிட மாடல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வலு சேர்க்கும் விதமாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஸின் முடிவை தான் வரவேற்பதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான துரை வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஸின் முடிவை வரவேற்பதாக தெரிவித்தவர் இந்த முடிவு திராவிட மாடல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வலு சேர்ப்பதாக தெரிவித்தார். மேலும் அன்வர் ராஜா எந்த நோக்கத்துடன் திமுகவில் இணைந்துள்ளார் என்பது அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்று கூறியவர்
அதிமுகவில் இத்தனை ஆண்டுகள் இருந்துவிட்டு திமுகவில் இணைந்ததற்கான விளக்கம் கண்டிப்பாக இருக்கும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து அந்த விளக்கம் நல்லதாகத்தான் இருக்கும் என்று தான் எதிர்பார்ப்பதாக நம்பிக்கை தெரிவித்தார். நான் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் OPS உடைய முடிவை நான் வரவேற்கிறேன். நான் அவர் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் அண்ணன் தளபதி அவருடைய கரங்களை வலுப்படுத்துறதுக்கு அண்ணன் OPS உடைய அந்த முடிவுக்கு நான் வரவேற்கிறேன். நான் அரசியல் பிஜேபியோட கூட்டணி வச்சனால அதிமுக இல்லை, அது நீங்கள் அவங்க சகோதரர் அன்வர் ராஜா கிட்டேயும் தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் அவர் எந்த நோக்கத்துக்காண்டி அவர் இங்கே வந்திருக்கிறாரு, அவங்க அந்த ஒரு அதிமுக கட்சியில் இத்தனை வருஷம் இருந்திருக்கிறாரு. இன்றைக்கி அந்த இயக்கத்தை விட்டு இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்துருக்கிறாருன்னா அவர்கிட்ட அவர் விளக்கம் கொடுத்துருப்பார், கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. அது நல்ல விஷயமா தான் பார்க்குறேன் நான். திருத்துறைப்பூண்டியில் முகமூடி கொள்ளையில் ஈடுபட்ட மலேசிய நாட்டைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவான தமிழ்நாட்டைச் சேர்ந்த குற்றவாளியை தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி சாலையில் வசித்து வருபவர் கார்த்திகேயன். இவர் திருத்துறைப்பூண்டி ரயில்வே சாலையில் நடத்தி வரும் பைனான்ஸ் அலுவலகத்தில் வேதராணியம் அண்டர்காடு பகுதியைச் சேர்ந்த குமார் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் கூடுதலாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று குமார் மலேசியா நாட்டிற்கு வேலைக்கு சென்று சாலை ஓரத்தில் உணவு விடுதி ஒன்றை நடத்தி வந்துள்ளார். அந்த உணவு விடுதிக்கு சாப்பிட வந்த சரவணன், இளவரசன், கோபி மற்றும் விமலம் ஆகிய 4 பேரும் குமாருக்கு அறிமுகமாகி நண்பராகியுள்ளனர். இந்த நிலையில் போதிய வருமானம் இல்லாததால் தமிழ்நாட்டிற்கு திரும்பி வந்த குமார் கார்த்திகேயனிடம் சென்று வேலை கேட்ட நிலையில் திருச்சி அருகே உள்ள தன்னுடைய நிலத்து வேலைகளை பார்க்க சொல்லி கார்த்திகேயன் குமாருக்கு 20,000 ரூபாய் முன்பணம் கொடுத்து அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் மலேசியாவில் உள்ள தன்னுடைய 4 நண்பர்களையும் இந்தியாவிற்கு வாருங்கள், எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துவிட்டு பின்னர் தனது உரிமையாளர் கார்த்திகேயனிடம் பைனான்ஸ் வாங்கி தருவதாக குமார் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நண்பர்கள் 4 பேரும் இந்தியாவிற்கு வந்து குமாருடன் இணைந்து கார்த்திகேயன் வீட்டில் நுழைந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவத்தில் 3 கொள்ளையர்களை கைது செய்த போலீசார் தப்பி சென்றவர்களில் மலேசியா நாட்டை சேர்ந்த மற்றொரு நபரையும் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து தலைமறைவான குமாரையும் தேடி வருகின்றனர். மேலும் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளிடமிருந்து 4 பட்டா கத்தி, கைகளை கட்டக்கூடிய கயிறு மற்றும் முகத்தை மறைக்கக்கூடிய துணி ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனநாயகம் இல்லாத குடும்ப கட்சி திமுக என்றும் அது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்கள் மத்தியில் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேருந்து நிலையம் முன்பு எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக அரசு இயற்கை சீற்றங்களின் போது விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கியது என்றும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நீர்நிலைகள் குறித்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டது என்றும் தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வீடு இல்லாத தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி தருவதாகவும் தமிழகத்தின் அகராதியில் ஏழை இல்லை என்ற நிலையை உருவாக்குவதாகவும் வாக்குறுதியளித்தார். தொடர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் குறித்து பேசிய அவர், 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மக்களுக்கு பிரச்சனைகள் இருப்பதாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டுபிடித்துள்ளார் என்று விமர்சித்தார். மேலும் ஜனநாயகம் இல்லாத குடும்ப கட்சி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியவர், அதிமுகவில் மக்களை போல் சாதாரணமாக இருந்த தான் தற்போது முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பதாகவும், ஆனால் திமுகவில் இது நடக்காது என்றும் தெரிவித்தார். ஒசூர் அருகே ரியல் எஸ்டேட் அதிபர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரபல ரவுடி உட்பட 2 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து ஒசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள தலிப்பெல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் லோகேஷ். இவர் ரியல் எஸ்டேட் அதிபர் ஆவார். கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் இரவு வீட்டில் இருந்த லோகேஷை காரில் வந்த ரவுடிகள் துப்பாக்கியால் சுட்டதில் தலையில் பலத்த காயமடைந்த லோகேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அங்கிருந்து தப்பித்த ரவுடிகள் தலைமறைவாகினர். இதனையடுத்து லோகேஷின் மனைவி மற்றும் குடும்பத்தினர் தாலிபெல்லூர் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்தனர். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் முன்பு ரியல் எஸ்டேட் அதிபர் லோகேஷிடம் 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்த பிரபல ரவுடி கஜா என்கிற கஜேந்திரமூர்த்தி மற்றும் எதுபூஷன் ரெட்டி ஆகிய 2 பேரையும் கைது செய்தனர். இந்த வழக்கு ஒசூர் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் நீதிபதி சந்தோஷ் குற்றவாளிகளுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையுடன் 11 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மற்றும் அபராத தொகையும் விதித்து தீர்ப்பளித்தார்.
மேலும் ஒசூரில் பிரபல ரவுடி கஜாவிற்கு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வெளியானதும் கஜாவின் ஆதரவாளர்கள் நீதிமன்ற வளாகத்தில் குவிய தொடங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த கிருஷ்ணகிரி போலீசார் கஜாவின் ஆதரவாளர்களை வெளியேற்றிய பின்னர் குற்றவாளிகளை ஒசூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.